காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 92வது கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காணொலி மூலமாக நடந்து வரும் கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு சார்பில் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன், தலைமை பொறியாளர் சுப்பிரமணியம் ஆகியவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். டிசம்பர் 19 நடந்த கூட்டத்தில் டிசம்பர் மாதம் முழுவதுமாக வினாடிக்கு 3128 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், மேலதிக விவரங்கள். அதாவது காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய 92வது கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் தொடங்கியிருக்கிறது. தலைநகர் டெல்லியில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் வினாடிக்கு 3128 கனஅடி வீதம் நீர் திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை இந்த நீரை கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அதே சமயத்தில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 1030 கன அடி வீதம் வினாடிக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பதும் அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது. ஜனவரி மாதம் முழுவதும் கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நீர், அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி மாதம் திறந்துவிட வேண்டிய தண்ணீர் எவ்வளவு என்பது குறித்து முடிவு செய்வதற்காக இன்றைய தினம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய 92வது கூட்டம் தலைநகர் டெல்லியில் கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளை பொறுத்தவரையில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் திறந்துவிட வேண்டிய நீரை திறந்து விடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். கர்நாடகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து தண்ணீர் திறந்து விட்டுக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மட்டுமல்லாமல் அதற்கு அதிகமாகவே தண்ணீர் திறந்துவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகுதான் எவ்வளவு நீரை கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்ய போகிறது என்பது பற்றி விவரங்கள் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.